Hi friends, welcome to LiQWYD's kitchen. இன்னைக்கு நம்ம creamy Japanese chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். creamy Japanese chicken செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். boneless chicken 250 grams, மைதா 2 tablespoon, corn flour 2 tablespoon, ஒரு ஆனியன், பால் 1/4 கப், பெப்பர் கார்லிக் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சுகர் 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி 10, சால்ட், ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப். இந்த க்ரீமி ஜாப்பனீஸ் சிக்கன் காரம் ரொம்ப இருக்காது. இது நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர், மைதா, பெப்பர் கார்லிக் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத நம்ம ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஏறவும் நம்ம சிக்கனை பீஸஸாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கனை 5 to 8 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. சிக்கன் எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணும்போதே சிக்கன் நல்லா 90% வெந்துடும். சிக்கன் நல்லா கிறிஸ்பி ஆனதும் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி 2 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுக்க சிக்கனை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ண விடுங்க. பட்டர் உருகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 கப் பால் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விடுங்க. பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காண்டி ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுகர் சேர்க்குறப்ப ரெசிபி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்த மிக்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்கான வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. கொத்தமல்லி இதழ்களை மேலே தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீமி ஜாப்பனீஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.